எல்சிஓ ரிலேட்டடா ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் ஒன்று போச்சு, அது என்ன ஆச்சு, எப்போ வரும்? அது முடிஞ்சுட்டு ஐ திங்க் இன்னும் ஒரே ஒரு ஒர்க் மட்டும் அதில் பெண்டிங் இருக்குது. ஸோ அது எப்போன்றது லொக்கேஷனாக தான் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஐ எம் ஆல்சோ எக்ஸைட்டட். ஏன்னா ரொம்ப ரேண்டமாக நடந்த ஒர்க் அது. நான் வேற ஒரு படத்துக்காக திருநெல்வேலிக்கு போயிருந்தேன். வேற ஒரு படத்தோட ப்ராக்டிஸ்க்காக அங்கே போயிருந்தேன். திருநெல்வேலி போயிருந்தப்போ ரேண்டமாக கால் பண்ணார். என்னடா லொக்கேஷனாக கால் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அப்போது லைக் என்ன எக்ஸாக்டாக எது போயிட்டு இருந்துச்சு, லியோ முடிஞ்ச டைம்னு நினைக்கிறேன். அப்போது கால் பண்ணி ஃப்ரீயாடா அப்படின்னாரு. நான் திருநெல்வேலியில் இருக்கேண்ணா அப்படின்னு. சரிடா ஓகேடா, ஒன்றும் இல்லைடா, நீ இது நாளைக்கு என்ன பண்ணுற, நாளன்னைக்கு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டேன். நாளன்னைக்கு வந்துடுவேண்ணா. நாளன்னைக்கு வந்துடுவியா? சரி ஓகேடா வாடா, ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று ஷூட் பண்ணுறோம், ஓகே ரெடி ஆகிக்கடா, அப்படியே கரண்ட் ஃபோட்டோ சென்ட் பண்ணு அப்படின்னாரு. சென்ட் பண்ணி அமிச்சேன். என்ன ஏதுன்னெலாம் சொல்லலை. பர்ஃபெக்டா, இது எதுவுமே சேஞ்ச் பண்ணிடாத, அப்படியே வச்சுக்கோன்னாரு. அப்படியே அஜாஸ் அகமத் தான் பண்ணுறோம், அப்படியே கிளம்பியோ அப்படின்ட்டார். என்ன இல்லை புரியல, இது என்ன சீன், இது என்ன விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி பார்த்துக்கலாம் வாடா பார்த்துக்கலாம் மிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து போனவொடனே காலையில் வந்து கூப்பிட்டு ஒரு காஃபி ஒன்று குடிச்சிட்டு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணார். இதுதான் பண்ணுறோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணார். ஓகே ஹாப்பி. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.